படம் ஒன்றும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பிரெயின் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கிளைமேக்ஸில் சாங்கு ப்ளஸ் காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆமாம், புரியல. படம் ஃபுல்லாகவே நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. காமெடியாக நல்லா. 3 அரண்மனை விட இந்த அரண்மனை கொஞ்சம் இது பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. பழைய பாட்டெல்லாம் விட இது நல்லா சூப்பராக இருக்குது. எப்படி இருந்துச்சு படம் சொல்லு ப்ரோ? படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கதை உங்களுக்கு அதான் அந்த அரண்மனை அதே ஃப்ரான்ச்சைஸ் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் விஷுவல் பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. ஹாரர் நல்லா இருக்குது, காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. படம் அருமையாக இருக்குது, வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டில் பாட்டு சூப்பர். அச்சச்சோ, என்ன நம்ம ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான், அரண்மனை ஸ்டோரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நல்லா விஷுவலு, அந்த எஃபெக்ட்ஸு, ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃபில் காமெடி சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் அச்சச்சோ பாட்டு சூப்பர். நல்லா இருந்துச்சு அங்கிள். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். செம்ம த்ரில்லர். ஐயோ, ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. படம் நல்லா இருந்தது சார். 3யோட 4 வந்து கம்பேர் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்தது. சைல்ட்ஸ் எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு லெவல் தெரியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிஜி ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு கார் சீனுக்கு முன்னாடி ஒன்று வரும், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருப்பீங்க. அது நல்லா இருக்குது. செகண்ட் ஆஃப் ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது. தமன்னாவோட அம்மா சென்டிமெண்ட் பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல். நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு. யோகி பாபு காமெடி நல்லா இருந்துச்சு. பயப்படுற மாதிரிலாம் அப்படிலாம் ரொம்ப எஃபெக்டாக இல்லை. ஃபஸ்ட்டு அரண்மனை 1 நல்லா இருந்துச்சு, அது கம்பேர் பண்ணும்போது நார்மலாக தான் இருக்குது. பிடிச்சிருக்கு. செம்ம பயம் இருக்குது. நல்லா இருந்துச்சு. அந்த லாஸ்ட்டில் சிம்ரன் டான்ஸ் ஆடினது நல்லா இருந்துச்சு. அந்த சீனு சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான் இன்னைக்கு. ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு எல்லாமே. படம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸில் வர அந்த டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. குஷ்பு மேம் அண்ட் சிம்ரன் மேமோட டான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஃபேமிலியோடு நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்தது. என்ஜாய் இது கொஞ்சம் புதுசாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யோகி பாபு தானே? நல்லா தானே இருந்துச்சு. முன்ன பாட்டு கம்பேர் பண்ண இது கொஞ்சம் எங்கேஜிங்காக தானே இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. முன்ன பாட்டில் வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பாகன் ஒன்று கொண்டு வந்ததுனால புதுசாக ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மருக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. என் குழந்தைங்களும் ரொம்ப பயந்தாங்க பார்த்து. அவங்களுக்காக ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணோம். காமெடி கம்மியாலாம் எல்லாம் சொல்ல முடியல, ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கோவிஸ்தல்லா மேம் அவங்க கூட இருக்க அந்த ஆக்டிங், யோகி பாபு சாரில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப சிரிக்கிற மாதிரிலாம் இல்லைன்னா சொல்ல முடியாது, சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் குழந்தைங்க ரொம்ப பயப்படுற மாதிரி தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சாங் 2 சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. ஜோஜோன்ற சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அது நல்லா இருந்தது. அம்மா குழந்தைக்காக பாடுற சாங் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மியூசிக்கும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் குஷ்பு மேம் டான்ஸும் சிம்ரன் மேம் டான்ஸ் அழகாக இருந்தாங்க. குஷ்பு மேம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிம்ரன் மேமோட குஷ்பு மேம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம் படம். தேங்க்யூ. படம் ஒன்றும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பிரெயின் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து பார்க்கலாம். 2K கிட்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்காது. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு, ஃபேமிலிஸ்க்கு, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பட் சத்யம் தியேட்டரில் ப்ரொஜெக்ஷன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஐமேக்ஸில் உட்காந்து பார்த்த மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த விட்லாச்சாரியன் ஒரு டைரக்டர் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்குல அவங்க பண்ணுற படங்கள் எல்லாம் இதே மாதிரி. அதில் மாயல் மராட்டின்னு ஒரு வில்லன், அவன் எல்லா படத்துலேயும் அவன் வில்லனாக வர்றான். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமும் இது கலர் ஃபிலிம். அந்த மாதிரி இப்போ நியூ டெக்னாலஜி அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணியிருக்காங்க. இவங்க பார்ட் 4 வந்துட்டாங்கன்றது ஒரு பெரிய விஷயம், சக்ஸஸ். இது வரைக்கும் எந்த ஃபிலிமும் பார்ட் 4 வரைக்கும் வரல.
அப்போ பார்ட் 3 வரைக்கும் ஒரு பிஸ்னஸாக ஜெயிச்சிருக்காங்க. இல்லைன்ட்டு பார்ட் 4 எடுக்க முடியாது. இது வரைக்கும் வந்திருக்காங்கன்றது ஒரு ரெக்கார்டு. ஃபேமிலி பீப்புள் லைக் பண்ணலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய காமெடி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, விஎஃப்எக்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபைட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமன்னா பட்டியா நாங்கள் நினச்சோம் இனிமேல் வரமாட்டோம்ன்ட்டு இறந்து போயிடுவா பிகினிங்கில் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில். ஸோ மறுபடி கொண்டு வராரு. இப்போ கடைசியில் ஒரு டான்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது டைட்டில் மேலே தான் வருது அந்த டான்ஸு. அது இடையில எங்கேயான கூட ஏதான ஒரு சுச்சுவேஷனில் போட்டு இருக்கலாம். அது கிட்டக்கிட்ட ரொம்ப காஸ்ட்லி டான்ஸ். ஒரு 3 கோடி 4 கோடி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் 2 படம் எடுத்திருக்கலாம். Overall is okay for family people and children and கிராமத்தில் இருக்கவங்க லைக் பண்ணுறாங்க. கொஞ்சம் லெங்க்த்து ஜாஸ்தி. ஓகே.